இன்றைக்கி நம்ம அரிசி மாவு ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கடாயில் 1.5 கிளாஸ் தண்ணி, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய், 2 கப் அரிசி மாவு சேர்த்து நல்லா கிண்டிக்கிறேன். நம்ம இது சூடோடையே கிண்டிக்கிட்டே இருக்கணும், இப்போ திக்காகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு தட்டில் நம்ம எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை சேர்த்துக்கலாம். இந்த சூடோடையே ஒரு கப்பு வச்சு நம்ம எல்லா மாவையும் லெவல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம குட்டி குட்டியாக பால் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சேம் அரிசி மாவுலேயே பூரிக்கு தட்டுற மாதிரி நமக்கு பிடிச்ச ஷேப்பில் ரொட்டி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நார்மலாக நம்ம தோசைக்கல்லில் லைட்டாக கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மீடியம் சிம்மில் சுட்டு எடுத்துக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் முட்டை கிரேவி தான் செஞ்சுருந்தேன். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க.